அன்பு செய்ய கற்றுக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் 6 வயது சிறுவன் ஒருவன் தன் 4 வயது தங்கையை அழைத்துக் கொண்டு கடை தெருவின் வழியே சென்று கொண்டு இருந்தான். ஒரு கடை வாசலில் இருந்த பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்று கேட்டான். அவள் சுட்டிக்காட்டிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து இந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான். அந்த முதலாளியும் சிரித்துக்கொண்டே உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார். அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த ஒரு சில கடல் சிப்பிகளை தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான். இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான். அந்த கடை முதலாளி அவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு 4 சிப்பிகள் போதும் என்று கூறி மீதியை அவனிடத்திலே கொடுத்தார். சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதமுள்ள சிப்பிகளோடும் தன் தங்கையோடு அந்த பொம்மையையும் எடுத்துக்கொண்டு சென்றான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கடையின் பணியாளர் முதலாளியிடம், ஐயா, ஒன்றுக்கும் உதவாத 4 கடல் சிப்பிகளை வாங்கிக் கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே என்றான். அதற்கு அந்த முதலாளி, அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது. அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை. நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற எண்ணம் வந்துவிடும். அதை தடுத்து விட்டேன். மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் அவனுக்குள் விதைத்து விட்டேன். என்றோ ஒரு நாள் அவன் பெரியவன் ஆகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும். ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்ட தொடங்குவான். உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றார். அன்பார்ந்தவர்களே, அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் அவர்களது நல்ல எண்ணத்தையும் பெறுவாய். நீதிமொழிகள் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 இறைவசனங்கள். நமது பிள்ளைகள் நன்றாக வளர அனைத்தையும் செய்கிறோம். அன்பை கற்றுக் கொடுப்போம். நல்ல எண்ணங்களை அவர்களது மனதில் விதைப்போம். நாமே அவர்களுக்கு முன் மாதிரியாக இருப்போம். அவர்கள் இளம் வயதிலேயே நல்லவற்றை கற்றுக்கொண்டால் இறுதி வரை நல்லவர்களாக வாழ்வார்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.